இந்து ம், எனக்கு அர்ஜென்ட்டா 1000 ரூபாய் பணம் வேணும். எதுக்கு 1000 ரூபாய்? நாளைக்கு நடக்க இருக்கிற இன்டர்வியூக்கு எனக்கு கால் வந்திருக்கு. என் பேரை என்ரோல் பண்றதுக்கு. அதுக்கு தான் 2000 ரூபாய் வேணும்னு முன்னாடி வாங்கினியே. ஐயோ, கரெக்டா ஞாபகம் வச்சு கேக்குறாளே. அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்றதுக்கு, இது செகண்ட் ரவுண்டுக்கு. என்ன யோசிக்கிற? இத கிளியர் பண்ணா டிகிரி முடிக்கிற வரைக்கும் இன்டர்னாவே நல்ல சம்பளம் கிடைக்கும். டிகிரி முடிச்சதும் பெர்மனன்ட் எம்ப்ளாயா ஆயிடுவேன். சரி, இரு நான் எடுத்துட்டு வரேன். தீபா, இந்தா. வேலை கிடைச்சிரும்ல? ஆ, இந்த ரவுண்ட கிளியர் பண்ணிட்டா கண்டிப்பா வேலை கிடைச்சிரும். ம், அதுக்கப்புறம் இவ்ளோ கஷ்டம் நம்ம குடும்பத்துல இருக்காது. ஆமா ஆமா. தீபா, இந்த பேக் இத வேற பாத்துட்டாலே போச்சு. இப்ப இஷ்டத்துக்கு லெக்சர் அடிச்சு சாகடிக்க போறா. ரொம்ப நல்லா இருக்கு. அது நாளைக்கு இன்டர்வியூ போறதுக்காக. பார்க்க நல்லா காஸ்ட்லியா இருக்கு. இது வாங்க உனக்கு எது பணம்? பாத்தியா, காஸ்ட்லி பேக்னு நம்பி ரேட்டு கேக்குற. ரோட்டு கடையில கிடைக்கிற பேக் தான். 450 ரூபா சொன்னாங்க. 200 ரூபான்னு அடம் புடிச்சு அரை மணி நேரம் சண்டை போட்டு வாங்கிட்டு வந்தேன். நீ இந்த இன்டர்வியூ எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுல தான் இந்த வேலை கிடைக்குமே தவிர இந்த பேகுக்காகலாம் யாரும் வேலை தர மாட்டாங்க. அதானே பார்த்தேன். என்னடா ஒன்னு சொல்லாம இருக்கியேன்னு. இங்க பாரு, நான் ஒன்னும் டீச்சர் செலக்ஷனுக்கு போகல. வாயில் சாரியை கட்டிக்கிட்டு ஒரு கொடை எடுத்துக்கிட்டு அவ்வளவுதானே போறதுக்கு. மல்டிநேஷனல் கம்பெனி, அங்க கொஞ்சம் லுக்கையும் பாப்பாங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் எல்லாமே. அதுக்கப்புறமா தான் இன்டர்வியூல செலக்ட் ஆகுறதெல்லாம். உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது?